வணக்கம். நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்குது, எத்தனை நெகட்டிவ் ரூட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாருங்கள், இதில் எத்தனை ஹையஸ்ட் டிகிரி இருக்குன்னு பாருங்கள், x⁻9. அப்போ கண்டிப்பாக இதுக்கு 9 ரூட் இருக்கும். அதில் பாசிட்டிவ் ரூட் எத்தனை, நெகட்டிவ் ரூட் எத்தனைன்னு சொல்லி பார்ப்போம். அது போக நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டும் இருக்கும். நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் கேட்டதுனால அதை மட்டும் இப்போ பார்ப்போம். அதுக்கு எப்படி பார்க்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் சொல்லிவிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல f(x)ன்னு எடுத்துட்டோம். f(x) = 9x⁻9 - 4x⁸ + 4x⁻7 - 3x⁻6 + 2x⁻5 + x³ + 7x² + 7x + 2. இதை நம்ம f(x)ன்னு எடுத்தாச்சு இந்த பாலினாமியலை. இப்போது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகும்போது ஒரு இது சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போனால் ஒரு சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகும்போது ஒரு சேஞ்சு, அடுத்து மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகும்போது இன்னொரு சேஞ்சு, அடுத்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ்லேருந்து மைனஸ் போனாலோ அல்லது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போனாலோ அதை ஒரு சேஞ்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை பாருங்கள். இங்கே 9க்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. ஸோ நம்ம பாசிட்டிவ், அதை பாசிட்டிவ் தான் எடுத்துப்போம். ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு ஒரு சேஞ்ச் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு 1 சேஞ்சு. அடுத்து மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு ஒரு சேஞ்ச் ஆகுது, அது 2வது சேஞ்சு. அடுத்து ப்ளஸ்லேருந்து மைனஸ், இது 3வது சேஞ்சு. மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, இது 4வது சேஞ்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எதில் தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ ப்ளஸுக்கு அப்புறம் மைனஸ் போகணும், ஆனால் எல்லாமே என்ன இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. நம்மளுக்கு மொத்தம் 4 சேஞ்ச் வந்து ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 4ன்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து எத்தனை கிடச்சிருக்குன்னா 4. இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா மேக்ஸிமம் பாசிபிள், நம்மளுக்கு கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்னு எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. அடுத்து இது வந்து நம்ம f(x) கொடுத்துருக்க பாலினாமியல f(x)ன்னு எடுத்து சைன் சேஞ்ச் எத்தனை சேஞ்ச் ஆகுதோ அதை பார்த்து எழுதிட்டோம். நம்ம நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க பாலினாமியல் f(x)ன்னு எடுத்துருந்தோம். இதில் நம்ம என்ன செய்யணும்னா f(-x) அப்படின்னு சொல்லி போடுங்க. அதாவது எக்ஸுக்கு பதில் -xன்னு போடுங்க. அப்போது 9 - x⁻9 -4 - x⁻8 + 4 - x⁻7 -3 - x⁻6 + 2 × -x⁻5 + -x³ + 7 × -x² + 7 × -x + 2. அதாவது கொஸ்டினில் f(x)ன்னு எடுத்து அந்த பாலினாமியல் எடுத்துருக்கோம். அதில் எக்ஸுக்கு பதில் -xன்னு ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ அது என்ன சிம்பிள் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரூட் எத்தனைன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து -9, அதாவது ஈவன் நம்பர் ஆட் நம்பர் பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போடுவோம். இப்போ வந்து ஆட் நம்பர் இருக்குது. ஸோ -9x. இங்கேயும் பாருங்கள், இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே ஏற்கனவே -4x இருக்குது. இப்போ ஈவன் நம்பர், ஸோ இது வந்து என்னவாகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ -4xன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், இங்கே நம்மளுக்கு வந்து ஆட் நம்பர் இருக்குது. அப்போ மைனஸ் வரும், மைனஸ் இங்கே பவர் 8 வரும், இங்கே பவர் 9 வரும், x⁻9. இப்போ -4x⁻8, இங்கே மைனஸ் தான் இருக்குது. இப்போ -4x⁻7. இங்கே பாருங்கள், ஆட் நம்பராக ஈவன் நம்பரானு ஈவன் நம்பர், ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எழுதணும். -3x⁻6. இங்கே பாருங்கள், ஆட் நம்பர் இருக்குது, மைனஸ் வரும். அப்போ -2x⁻5. இங்கே ஆட் நம்பர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஆட் நம்பர்னால் மைனஸ் தான் வரும். இப்போ -x³. இங்கே ஈவன் நம்பருக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ +7x², மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -7x + 2. இப்போது இதுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து சைன் சேஞ்ச் வந்து என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அது எத்தனை நம்பர் வருதோ அதான் நம்மளுக்கு நெகட்டிவ் ரியல் ரூட்டாக இருக்கும். இப்போ இது எத்தனை சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே மைனஸ் 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 எல்லாம் ஒன்று போல் இருக்குது.
இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறுது. அப்போ அது ஒரு சேஞ்ச் வரும். அடுத்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் ரெண்டாவது சேஞ்ச் வருது. மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு. அதாவது இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாமே கண்டினியூஸாக மைனஸ் வருது. ஆனால் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் என்னது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது. இது ஒரு சேஞ்சு. அடுத்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது ரெண்டாவது சேஞ்சு. மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது இது மூணாவது சேஞ்சு. அப்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. இப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்டு நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்குன்னா 3. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு 4 வந்துச்சு. இப்போ பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 4 இருந்துச்சு. இதில் வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 3 இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து என்னது 3.